வாஸ்கோ ட காமா பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ வாஸ்கோ ட காமா ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினவங்கள உண்மையிலே பாராட்டியே ஆகணும். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு நியூ ட்ரை. இவ்வளோ ஒரு நியூ ட்ரையை தான் தயவுசெய்து இனி வரும் காலங்களில் ஸ்கிரிப்ட் எழுதணுமே தவிர இதெல்லாம் வந்து படம் வந்து சொசைட்டிக்கு நம்மளை மாற்றுறதுக்கு எப்படி சொன்னால் மாறுவாங்கன்றது நக்கல் நையாண்டி தான் இந்த படம். ஸோ ஸ்கிரிப்ட் நல்லா எழுதியிருக்காங்க, பட் எடுத்த விதம் மட்டும் கொஞ்சம் விறுவிறுப்புலாம் கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லேக் ஆகுது, எப்படா முடியுன்ற மாதிரிலாம் ஆகுது. அந்த ஃபீலிங்கெல்லாம் அவங்க குறைச்சிருக்கலாம். கதை வயசான சரியான கதை எழுதினவங்கள சத்தியமாக பாராட்டியே ஆகுது. ஆமாம், டைரக்டரும் எடிட்டரும் வந்து ஏன்னா எல்லாமே ஒரு டைமிங் ரைமிங்குன்னு வாங்கல்ல, அந்த எடிட்டர் கையிலையும் டைரக்டர் கையில் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு கேமரா ஒர்க்கு ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த வம்சியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வம்சியெல்லாம் சாகும்போது அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொலை மாதிரிலாம் காமிக்கலை, ரொம்ப சப்பையாக காமிச்சா. ஆமாம், புரியாத மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. இப்போ என்ன கேட்டால் இனி வரும் காலங்களில் படம் வந்து நல்லா ஓடணும்னு நினச்சாங்கன்னா இப்போ நம்ம யூடியூப்லலாம் பேசும்போது என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ எதை நோக்கி போகுதுன்னு சொல்லுவோம். வேறு வழி இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் கழித்து எல்லா படத்துலையும் இந்த டேரக்டருங்க ஏதாவது ஒரு டேரக்டரு இந்த கதை இதை நோக்கி தான் போகுதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க கொஞ்சம் புரிஞ்சுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா இதில் எத்தனை பேர் ஆடியோ லான்ச்சையோ இல்லை ப்ரெஸ் மீட்டையோ இல்லை ட்ரெய்லரையோ பார்த்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கரெக்டுங்களா? இது வந்து நீங்கள் இப்போ முக்கியமான விஷயம். சத்தியமாக வந்து எல்லாருக்கும் ஆடியோ லான்ச்சை பார்க்க டைம் இல்லை, ப்ரெஸ் மீட்டை பார்க்க டைம் இல்லை, இல்லை அவங்க பேட்டி கொடுப்பாங்க இந்த படத்தை நான் இந்த கான்செப்ட், அதை பார்த்தவங்களுக்கு அந்த படம் புரிஞ்சிடும். பட் பார்க்காம நிறைய பேர், ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்குது, திடீர்னு வந்து ஓகே மச்சான் இன்னைக்கு போகலாமா படம் அப்படின்னு வருவாங்க. அப்படி வரவங்களுக்கு என்ன புரியும்? இப்போ இந்த படத்துலேயும் அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் புரியாமல் தான் போகுது. ஸோ ஆமாம் ஆமாம், கொஞ்சம் வலுவில்லாமல் எடுத்திருக்காங்க. அதுதான் கேஎஸ் ரவிக்குமார் வந்து ட்ரெய்லரில் பயங்கரமாக காமிச்சாங்க. அவர் வந்து அப்படியே பைல்வானெல்லாம் பங்கம் பண்ணுற மாதிரி இருக்கான். உனக்கு மட்டும் எல்லா ரகசியமும் தெரியும்ல அப்படின்னும் போது அது சரியாக இருந்தது. அந்த சீனுக்காக ஆக்சுவலாக நான் போட் போக வேண்டியது, போட்டை தான் பார்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா பிகாஸ் அதில் பிரிட்டிஷ் சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறதுனால அது உண்மை சம்பவம், அதை தான் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இதில் இந்த ட்ரெய்லரில் வந்து நான் கண்டிப்பாக தினமும் குடிப்பேன், கஞ்சா அடிப்பேன், டாஸ்மாக் கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் என்ன வருமானத்தை ஈட்டி தருவேன் அப்படின்னு ஒரு ஓட்டு எடுப்பாங்க. ஸோ அந்த மேட்ரை பார்த்துட்டு செம்ம மேட்ரு, அதுதான் உண்மை. ஏன்னா குடிக்காதன்னு கேட்டாலும் குடிக்க மாட்டுறாங்க, எதுவும் ஒழிஞ்ச பாடு இல்லை, கள்ளச்சாராயம் அது இதுன்னு போயின்னு இருக்கு. அதில் பின்னாடி இருக்கிற ஒரு இதெல்லாம் காமிப்பாங்க, ஒரு செட் அந்த பேனர், அதெல்லாம் வந்து 2030க்குள்ளே இத்தனை கொலை பண்ணாதான்லாம் ஏதோ எழுதிருக்கு. பேனர்லாம் இவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக காமிக்கவே இல்லை. நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அந்த பின்னாடி இருக்க பேனர்லாம். ரவிக்குமாருக்கு பின்னாடி குத்துறதுக்காக ட்ரைனிங்காக எல்லாம் வருவாங்க. பின்னாடி ஒரு பேனர் இருக்கும், 2030க்குள் மினிமம் 100 கொலையிலேருந்து 150 கொலை வரைக்கும் இவ்வளோ பண்ணோம் அப்படின்னு ஏதோ போட்டு வச்சுருக்கோம். அதுவும் நக்கல் தான். அந்த நக்கல் சீனாலும் இவங்க பேனர் தயாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவர் வெளியில் போகும்போதும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடணும்னு நக்கல் வருவார். அந்த இடத்துல எப்படி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு இது ஃபுல்லாக நக்கல் நையாண்டி தான். ஆனால் இந்த நக்கல் நையாண்டியை இன்னும் மெருகேற்றி எடுத்திருந்தாங்கன்னா இது நக்கலுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். ஸோ நக்கல் மேலே குறை சொல்ல முடியாது. நான் சத்தியமாக எடிட்டர் மேலேயும் டைரக்டர் மேலே தான் நான் குறை சொல்லுவேன். ஸ்கிரிப்ட் ரைட்டர் மேலே சத்தியமாக குறை சொல்ல மாட்டேன். அவங்கள பாராட்டியே ஆகணும். அவங்களுக்கு சத்தியமாக எவ்வளோ பெரிய அவார்டு இருந்தாலும் கொடுத்துருங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு நியூ ட்ரை கொடுக்குறவங்கள சத்தியமாக பாராட்டி ஆகும். அவ்வளோ அழகான ஒரு நியூ ட்ரை. இதில் வந்து மெருகேற்றுறது மட்டும்தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுதான் இதில் மட்டும் என்னையா மட்டும் ஏன் விட மாட்டேன்றாங்க. நான் ப்ரெஸ் எப்பவுமே விடாது. வாஸ்கோ ட காமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி. ரொம்ப நல்லா வந்து இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லாயிருக்கும், கதை புரியும். ஆல்மோஸ்ட் கலியுகத்தில் வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த விஷன் வரப்போகுதுன்றதுக்கான பிஃபோர் இன்டிமெண்ட் மூவியாக தான் நான் பார்க்குறேன். அதாவது சொசைட்டியில் எல்லாருமே கெட்டவங்களாகவும் ஜெயிலுக்குள்ளே இருந்து கொலை பண்ணி உள்ளுக்குள்ளே போனவங்க எல்லாம் நல்லவங்களாக மாறிட்டா ஒரு கதை மாறும்ல, அந்த கதை தான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் தான். வாஸ்கோ ட காமா சூப்பர் படம் சார், நல்லா இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் சார். இது எல்லாருமே பார்க்கணும். முதல் ஹாஃப் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. நடித்த அத்தனை நடிகைகளும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இட்ஸ் குட். ப்ளஸ் வந்து நகுல் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கணும் டிவியில்.
நான் எதிர்பார்த்தது வந்தது ஒன்று, ஆனால் அவர் பெர்ஃபார்ம் பண்ணது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்லா எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம். வாஸ்கோ ட காமா தான். கேள்வி கேட்டு படிச்சுடலாம். சொல்லு, ஏதாவது புதுசாக கேள்விங்க இல்லை, நீங்கள் கேளுங்க. புது கேள்வியா? இல்லை, நான் ஏற்கனவே சொன்னதுதான். படம் ஒரு மாதிரி இருக்கும், அது எந்த மாதிரின்னு படம் பார்த்த பிறகு அப்படி யோசிக்கணும். யோசிச்சா தான் கதை புரியும். ஒரு வித்தியாசமான கதை, கற்பனை கதை அப்படின்னு சொல்லணும். நல்லவங்கலாம் வெளியே இருக்காங்க, கெட்டவங்கலாம் உள்ள இருக்காங்க. சார் இருங்க சார், ஒரு கேள்வி. இப்போ நீங்க நல்லவரா கெட்டவரா? வாஸ்கோ ட காமால பைல்வான் ரங்கநாதன் நல்லவரா கெட்டவரா? நான் நல்லவன். அதாவது படத்தையும் நல்லவன், இதுலேயும் நல்லவன். எவனையும் கொலை செய்யலை, எவனையும் அடிக்கலை. ஆனால் கேஎஸ் ரவிக்குமார் சார் மட்டும் இந்த யூடியூப் பற்றி சொல்லுவார். அது உண்மைதான். ஏன்னா அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு, அதனால் ஏற்றுக்கிட்டேன் நான். சொல்லிட்டாரு ஒன் வேர்ட்ல. நான் எத்தனை சொல்றது? இப்பதான் சொன்னாரு. அதாவது ஒரு தடவை பார்த்தா புரியாது, 2 தடவை பார்த்தா புரியாது, 3 தடவை பார்த்தா புரியலாம், 4வது தடவை கண்டிப்பா புரியும். அது எந்த மாதிரி புரிஞ்சுதுங்கிறது அவங்க மட்டும் தான் புரியும். அதாவது படம் கொஞ்சம் கோர்வையா வரலையோ அப்படிங்கிற ஒரு பலகீனம் தெரியுது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, ஒரு கோர்வையா வரல. அது காரணம் என்னன்னா, நடித்த எல்லாத்துலேயுமே கதையை சொல்லலை. அவர் கேஎஸ் ரவிக்குமார்ட்டே கதை சரியாக சொல்லலை. அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர், திரைக்கதை மன்னன், அவர்கிட்டே சொல்லலை. மனசுக்குள்ள வச்சதை எடுத்தார். நாம் அவர் மனசுக்குள்ள வச்சதை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காரு. அதை நாம் பார்க்கணும். வாஸ்கோ ட காமா படம் சூப்பராக இருக்குண்ணா, ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோ சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும் அவங்களுக்கு. இயக்குனராக பார்த்துருப்போம். நம்ம செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் அவராக தான் இருப்பார். இதில் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. ஒன்று வந்து ரொம்ப போல்டான கேரக்டர், ஒன்று வந்து ரொம்ப சாதுவான கேரக்டர். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமாம், மை லைஃப் மை ரூல்ஸ்னு நமக்கு எல்லாருக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆகிற சாங் தான். இதில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல போனால் அந்த சாங் ரொம்ப வைரல் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே மை லைஃப் மை ரூல் தான். நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் அந்த பாட்டையும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். தப்பு நடக்காத இல்லைல்ல, எல்லா இடத்துலையுமே நடக்குது. நமக்கு தெரிஞ்ச நிறைய தப்புகள் நடக்குது இல்லை, அதை தான் டைரக்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிருக்காரு. பட் அது வந்து இப்போ ரியல் லைஃப்பில் நடக்குதா, வெளியே மட்டும்தான் நம்மள நல்லவங்கன்னு சொல்லி சுற்றிடும். நமக்கு பர்சனலாக தெரியும்ல, அந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, பெஸ்ட்டாக நல்ல ஸ்கிரிப்டு. பட் கொஞ்சம் இன்னும் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம் ஸ்க்ரீன் பிளேயில். படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம் பார்க்கறதுக்கு. நல்ல காமெடியாக போகுது. ஒரு வித்தியாசமான முயற்சி. அதாவது தப்பு செய்கிறவங்கெல்லாம் உள்ளே வெளியே இருக்கிற மாதிரியும், தப்பு செய்யாதவங்கெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரியும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். நல்ல காமெடியாக இருக்குது. நல்ல கேஎஸ் ரவிக்குமார் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு, ரொம்ப நாள் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகுலோட ஆக்டிங் நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது படம். எதுவும் ஆபாசமான சீன்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பாட்டு நல்லா இருக்குது, அந்தோனி தாஸ் பாடியிருக்காரு, அந்த பாட்டு நல்லா இருக்குது. மற்றபடி மியூசிக்லாம் பரவாயில்ல, ஓரளவு நல்ல காமெடியாக போகுது படம். படம் ஒன்ஸ் பார்க்கலாங்க. கேஎஸ் ரவிக்குமார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாரு. மியூசிக் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, சாங் நல்லா இருக்குது. படத்தில் வந்து புது முயற்சி ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக. ரேட்டுக்கு 10 of 5 to 6. ஓகே.